அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் சமையல் காட்டுறதுக்கு முன்னாடி மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் இதையும் பறிச்சிரும். அதுக்கப்புறம் பீன்ஸா என்னன்னு தெரில, நான் வளர்ந்துருக்குது. பீன்ஸுன்னு தான் நினைக்கிறேன், இல்லைனா காராமணியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த ரோஜாவுக்கு இடையில இருக்க இந்த புல்லெல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடும். புல் கீரை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. புதினா மட்டும் நிற்கட்டும். இன்றைக்கி மாடியை க்ளீன் பண்ண ஆள் கூப்பிட்ருக்கேன். வந்துட்டானா அதையும் வீடியோவில் போட்டு விடலாம். இப்போ இந்த பச்சை பசலிக்கீரை, கத்திரிப்பு கலர் பூ பூக்கிறது நல்லா வளர்ந்துட்டு, அதோட நம்ம கத்திரிக்காவை பறிச்சிரும். இந்த இதை வித்தை தூவிரும். அது வாட்டில் முளைஞ்சிரும். எது நம்ம குட்டி மணத்தக்காளி கீரை விற்று. இப்போ கத்திரிக்காய் பாருங்க, நல்லா இது நட்டு 4 கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் 4 மாதமாக காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இதை பிடுங்கியும் போட முடியலை. நல்லா நிறைய இது கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிட்ருக்கு. இதையும் பறித்துடும். 4 கத்திரிக்காய் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பூத்தான் கிடக்குது. அதுக்கப்புறம் இப்படி பார்த்துட்டு கீழே இறங்கிடும். தக்காளியை பாருங்கள். அதுக்கப்புறம் ரோஜாவில் இந்த காஞ்சதை கட் பண்ணி விட்ரும். மொட்டு இந்த பாருங்கள் 3 மொட்டு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு இடையே தக்காளி வளர்ந்துருக்கு. இது நல்லா பெருசானோன்னே தனியாக நடும்போது காட்டுறேன். இப்போ இந்த கீரையை பறிக்கிறது தான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த கீரையை ஃபுல்லாக பறிச்சிடலாம். எல்லா கீரையும் இந்த மலைக்கு நிறையவே இருக்குது பாருங்கள். இந்த பெட்டு என் கூட வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூனை படுத்துகிற பாடு. தள்ளிப்போ 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 போ, அடி, தள்ளு தள்ளு. இப்போ தான் உனக்கு மீன் போட்டேன், கீரை உனக்கு திங்க முடியாது. ஏய், என்ன பாடு, தள்ளு தள்ளிப்படுமா. பேப்பரில் படுத்திருக்க, உனக்கு போட்ட மாதிரி. பேப்பரை ஒன்றும் செய்யாத, கடிக்காத. இங்கே பாரு, போ, எழுச்சி போ. உனக்கு பேப்பர் தரேன், சரியா? வா வா வா, வேறு பேப்பர் தரேன், வா போ. ரொம்ப சேட்டை, சரியான சேட்டை பண்ணுது. என்ன சேட்டை பண்ணுது? இப்போ நம்ம இதில் உள்ள கீரைகளை ஃபுல்லாக எடுத்துரும். ஏன்னா இது மிளகா வளர விடாமல் நின்றுட்டுருக்கு. அவ்வளோ கீரையும் எடுத்துரும். இதை பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் தண்ணியில் வச்சு கழுவிக்கலாம். எல்லா கீரையும் தண்ணியில் வச்சு கழுவிக்கலாம். வேரோடு எடுத்துட்டேன். ஏன்னா இதில் இருந்தாச்சுன்னா நமக்கு இந்த மிளகாயை வளர விடாது. அவ்வளோ சத்துக்களும் இந்த கீரைக்கு தான் போகும். வேரோடு எடுத்துட்டேன். இதை ஒரு பெரிய டப்பில் வச்சு கழுவி சமையலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எப்போதுமே வீட்டில் வெளியே கீரையே வாங்க வேண்டாம். இந்த வீட்டு கீரையே நம்மளுக்கு போதும். இந்த பாருங்கள் எவ்வளோ கீரை. இந்த புல் எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு. நம்ம இப்போ கீழே சமையலை போய் பார்க்க போவோம். இன்றைக்கி இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய், அதோட மிளகா 2 எண்ணம் தான் இப்போ இருக்குது. 2 பறிச்சாச்சு. இப்போ இந்த இதையும் எடுத்துகிட்டு இதில் வளர்ந்த தக்காளியெல்லாம் வைக்கணும். அவரைக்காவும் நிறைய கிடக்குது. இப்படி இலைகளை நீக்கி பார்க்கணும். இந்த இலைக்கு உள்ளதான் நிறைய அவரைக்காய் கிடக்குது. இந்த பாருங்கள், இந்த ஒன்று கிடக்கு. அதுக்கப்புறம் தெரியவே மாட்டேங்குது. இலையும் காயும் ஒரே மாதிரி இருக்குது.
வெண்டைக்காய் நல்லா பெருசாகிட்டு அதோடையும் ஒரு அவரைக்காய் வளருது. இந்த புல்லெல்லாம் பிடுங்கி எடுக்கும். இந்த எல்லா புல்லையும் எடுத்துடணும். நம்ம வைக்கிற உரம் அதுக்கு தான் போய் சேரும். இந்த அவரைக்காயெல்லாம் ஏதோ கடிச்சு போட்டிருக்கு பாருங்கள். குட்டி குட்டி அவரைக்காவெல்லாம் இங்கே பாருங்கள். எவ்வளோ அவரைக்காய் தெண்டா என்னான்னு தெரியல. அவ்வளோ பிஞ்சும் கடிச்சு போட்டிருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ பிஞ்சை கடிச்சு போட்டிருக்கு பாருங்கள். தெண்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அவரைக்காவும் கடிச்சு போட்டிருக்கு. இது தெண்டு தான். நட்டின தக்காளிலாம் பெருசாகிட்டு இப்போ இங்கே க்ளீனிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக மாடியை க்ளீன் பண்ணி இந்த இலைகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு விட்டுரும். இது அவரை செடி. நம்ம இப்போ கீழே போய் சமையலை போய் பார்க்கோம். இந்த ரோஜாலேயும் நல்ல துளிர் வந்து ஒவ்வொன்றையும் மொட்டு வந்திருக்கு பாருங்க. ரோஜா பூவை பறித்த உடனே அந்த பூவை கத்திரியால் கட் பண்ணி எடுத்துருங்கோ வாடின பிறகு. இதுலேயும் நிறைய தக்காளி செடி வந்திருக்கு. எல்லாம் வந்து தொட்டியில் மண் போட்டு தனித்தனியாக நட்டி வைக்கணும். இந்த தக்காளியெல்லாம் கத்திரிக்காய் பறிச்சாச்சு. தெண்டோ ஏதோ தான் கடிச்சிருக்கு. இப்போ நம்ம கீழே போய் சமையலை பார்க்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து கீழே என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, சுட சுட சோறு வடிச்சிட்டேன். கோசு பொரியல், ரசம் வச்சுட்டு இப்போ வந்து இங்கே வந்து மழையெல்லாம் பெஞ்சிருக்கனால உடம்பு வலி, கை கால் வலி, ஜலதோஷம், இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கஷாயம். 3 டம்ளர் தண்ணி, கருவேப்பிலையில் உள்ள குச்சி, முழு கொத்தமல்லி, ஒரு 1/4 கப்பு, சித்திரத்தை பொடி, இஞ்சி. எனக்கு காரம் கம்மியாக இருக்கனால இவ்வளோ துண்டு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய வச்சுக்கணுங்க. ஓமவல்லி இலை, தூதுவளை இலை, துளசி. இதுதான் துளசி. ஓமவல்லி, இதுதான் ஓமவல்லி. ஒரு துண்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், 6-7 பல் பூண்டு. இது வந்து சார்ன மூடு, வாயுவுக்கு நல்லது. சீரகம் 1 ஸ்பூன் நிறையா, மிளகு 1 ஸ்பூன் நிறையா. இதையெல்லாம் நல்லா கழுவிட்டேன். வெத்திலையே இப்போ பறிச்சுட்டு வரேன், உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வெத்திலை அதிமதுரம் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா தரன்னு கொதிக்கணும். கருவேப்பிலை குச்சி, துளசி, தூதுவளை, ஓமவல்லி இலை, இஞ்சி நல்லா தட்டிக்கிடணும். ஒரு ஏலக்காய் வச்சுக்கிடுங்க. இவ்வளோ பீஸ் இஞ்சி. இப்போது கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அச்சு வெல்லம், 6 பல் பூண்டு, சார்ன வேறு, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சீரகம் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். இப்போது நம்ம இந்த இஞ்சியை துண்டாக தட்டிக்கிடலாம். சித்திரத்தை பொடி கடையில் கிடைக்கும். இதை ஆன் பண்ணி இது ஒரு பாட்டில் கொதிக்கட்டும். இது ஒரு பக்கத்தில் கொதிக்கட்டும். இப்போது இந்த அடுப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, நேற்று வச்ச வந்து சிக்கன் பீஸ், லெக் பீஸு 3 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன், எலும்பெல்லாம் நீக்கிட்டு பொடியாக பிச்சுக்கிடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஏற்கனவே இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தான் இந்த சிக்கன் வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, 2 பல்லாரி பெருசு, பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு, ரம்ப இலை, 3 கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லி, புதினா நம்ம இப்போ இறக்கும் போது பிச்சு போடணும். அது இனிமேல் தான் நான் வாங்கணும். வத்தல் பொடி. இப்போ இதை வந்து எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போடணும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா வதக்கி கரியாமல் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கறியை பிச்சு போட்டு ஒரு கிளறணும். டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க. இது நாளைக்கு தான் வைக்கணும். இந்த கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் பறிச்சது மாடியில். சரியா? இப்போ நம்ம இதை பண்ணுறத வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். காலை டிஃபன் வந்து ரவை உப்புமா, கொஞ்சம் கேரட் துருவி போட்டு முந்திரி பருப்பு போட்டு, இன்றைக்கி பொட்டுக்கடலை போடலை, ஒரு கேரட் துருவி போட்டேன். இறக்கி வச்ச பிறகு தேங்காய் பூ. இந்த ரவை வந்து நல்லா கரியாமல் கலரில் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். வறுத்துக்கிண்டுனா இப்படி இருக்கும் ரவை, சூப்பராக இருக்கும். உப்பு காலி ஆயிடுச்சு. பிஸ்மில்லா. இந்த உப்பை தட்டிடும், உப்பு பொடியை.
உப்பு ஜாடியில் பிசும் சொல்லியே தட்டுங்க. எது செய்தாலும் பிசும் சொல்லி செய்யுங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை வாங்கி வச்சுருக்கேன். இதை வறுக்கணும். இந்த மழை காலத்துக்கு நிலக்கடலை நம்ம வந்து எள்ளை வளர்த்து எள்ளு கொழுக்கட்டை அதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம இஞ்சியை வந்து நல்லா தட்டுக்கல்ல வச்சு தட்டி போடும் கஷாயத்துக்கு. இது நல்லா கொதித்து 3 டம்ளர் தண்ணி 2 டம்ளருக்கு வந்தோடனே இறக்கிடணும். இஞ்சிக்கு தோலில் தான் விஷம், தோலை எடுத்துடணும். இஞ்சியை போட்டாச்சு, தட்டி போடுங்க. இஞ்சி வந்து உடம்பு வலி, தலைவலிக்கலாம், பல் வலிக்கலாம் ரொம்ப நல்லது. ஒரு துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு நீங்கள் பல்லில் வச்சு வெற்றில சவைச்ச மாதிரி சவைச்சி அப்படியே முழுங்குங்க. நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து இடது பக்கம் வந்து வலியோ வாய்வு பிடியோ இருந்தால் இது வந்து எல்லா அடைப்புகளையும் இந்த இஞ்சி நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அல்சர்காரங்க சின்ன பீஸ் சாப்பிடுங்க, அல்சர் இல்லாதவங்க ஒரு பெரிய துண்டு சாப்பிடுங்க. நம்ம இங்கிலீஷ் மருந்துன்னு போகாமல் இந்த நாட்டு மருந்து கூட நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டாலே போதும். சீரகத்தில் மருத்துவ குணம் இருக்குது, மிளகுல இருக்குது, இஞ்சியில் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் வாரம் வாரம் நாங்கள் கஷாயம் போட்டுருவோம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கட்டும். சரியா? கருவேப்பிலை குச்சியும் போடுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை இலை இருந்தால் போடுங்க. இப்படிலாம் கொஞ்சம் தண்ணி இதில் விட்டு அலசி ஊற்றிடும். கொஞ்சோண்டு நம்ம தட்டி இருக்கேன் தானே ஊற்றியாச்சு. சரி, இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை பற்றிட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், ரொம்ப வேண்டாம் எண்ணெய். இது ஏற்கனவே கொஞ்சம் வடவம் பொரிச்சிட்டு அந்த தாச்சிலே தான் நான் பண்ணுறேன். அந்த இதில் கொஞ்சோண்டு ஊற்றியாச்சு நல்லெண்ணெய். எண்ணெய் காயட்டும். பச்சை மிளகாய் எப்போதும் நான் விதை எடுத்து தான் போடுவேன். சரியா? நீங்களும் அப்படி எடுத்து போடுங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், இந்த ரம்பை இலை, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலம் இவ்வளோத்தையும் போட்டுறணும். போட்டு வெங்காயத்தையும் போட்டு அப்படி வதக்கணும். வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரொம்ப உப்பு போடக்கூடாது, லைட்டாக தான் உப்பு போடணும். ஏன்னா ஏற்கனவே இந்த சிக்கன் வந்து நம்ம வச்சது தானே, அந்த போனை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி பாருங்கள், இப்படி பிச்சுருங்க. சரியா? இந்த போனை தனியாக எடுத்துருங்க, பூனைக்கு போடலாம். இப்படி உதிரி உதிரியாக இங்கணும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். கையை கழுவிக்கணும். கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணணும். கொஞ்சோண்டு உப்பு, நிறைய போடாதீங்க, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. உப்பு கூடிடக்கூடாது. இந்த மழை நேரத்துக்கு நம்ம இந்த வதக்கி இந்த மாதிரி வெங்காயம் போட்டு மட்டன், சிக்கன் எல்லாத்துலேயும் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும்.
வீட்டில் காய்ச்சி பறிக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான். நீங்கள் 4 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு, அவரைக்காய் ஃபுல்லாக தெண்டு ஓனான் இருக்குல்ல, அவ்வளோ அவரைக்காவையும் கடிச்சு போட்டுட்டு, ஏன்னு தெரியல, அதுக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்போ 10 நிமிஷம் கணக்குக்குன்னா கஷாயம் 10 நிமிஷம் கொதிக்கணும். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கஷாயம் இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் சித்திரத்தை பொடிலாம் கிடைக்கும். நீங்கள் அதை போட்டு வச்சாலே போதும். நமக்கு உடம்பு ராகத்தாக இருக்கும். எப்படின்னா சளி, காய்ச்சல், இருமல், சளி இருந்தாலே உடம்புல கேடுதான். அந்த சளினால்தான் எல்லா வியாதியும் வருது. சளியை நம்ம வராத அளவு ஓரளவு காப்பாற்றிக்கிடலாம். இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி நான் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். எங்களுக்கு காரமே செல்லாது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ கவுண்டர் டாப்பை ஒரு பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், வேலை அடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. க்ளீனிங் வேலையில் இறங்கிடணும். நம்ம தேவைன்னா ஒரு எலுமிச்சை பழத்தில் ஒரு 6 சொட்டோ 7 சொட்டோ ஒரு 1/4 மூடி எலுமிச்சை பழம் ஊற்றலாம். எலுமிச்சை பழம் ரொம்ப ஊற்றாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஊற்றலாம். இப்போ இந்த சிக்கனை அப்படியே போட்டுறணும். அப்படியே போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறணும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் பெப்பர் இருக்குல்ல, அதை இறக்கும் போது தூவி இறக்குங்க, சூப்பராக இருக்கும். இனிமேல் தான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும், கழுவணும் பாத்திரம். அதுக்கப்புறம் லுஹா தொலை போயிடுவேன். 10:30க்கெலாம் சமையல் வேலை 10 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லுஹா தொழுதுட்டு ப்ரேயர் பண்ண உட்காந்துருவேன். நம்ம நான்ஸ்டிக் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, நான்ஸ்டிக்கில் வச்சாச்சுன்னா, நான்ஸ்டிக்கில் நிறைய பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான்ஸ்டிக்கில் வச்சா அடி பிடிக்காது. இது பக்கத்திலே நின்று கிளறணும். காரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். கஷாயத்துக்கு இனிப்பு பத்துமான்னு பார்க்கும். ஒரு துண்டு அச்சு வெல்லம் தான் போட்டேன், ஒன்று. ஏன்னா அந்த இஞ்சினுடைய காட்டம் இருக்கணும். சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். சரி, டுடே சமையல் கோஸ் பொரியல், சுட சுட சோறு, ரசம், அதுக்கப்புறமாட்டி
கோழி என்ன சொல்கிறது, இது வெங்காயம் போட்டு எல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு கோழி கிரேவின்னு சொல்ல வறுவல். இது சிக்கன் வறுவல். சரியா? இப்போ வந்து கஷாயம் ரெடி ஆகிட்டு கஷாயம் அடுப்பு அணைச்சாச்சு. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.